பாத்துக்கோன்னு சொன்ன அந்த வார்த்தைய இப்ப வரைக்கும் என்னால நிறைவேற்றவே முடியல அபி. இப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்பவும் நான் அதை செய்யலனா நான் மனுஷியே இல்ல அபி. அக்கா, இந்த கடையும் நீங்களும் தான் என்னை இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லவும் திரும்ப கைமாற ஏதாவது செய்யறதுக்கு கூட என்னால முடியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ தான். அதுக்குள்ள மறுபடியும் கடை ஆரம்பிக்க தானே போறோம். அது வரைக்கும் தற்காலிகமா ஏதாவது வேலையை தேடிக்கோங்க. அபி, தனமும் தெய்வானாக்கவும் வேணா வேற வேலை தேடிக்கிட்டோம். என்னாலாம் முடியாது. அபி அக்கா, நீ எல்லாம் ஒரு அக்காவா? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைற வர உன் கூடவே வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்ன, அது எல்லாமே பொய்யா? தனு, நான் சொல்றது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. விகேஆர் மாமா பாவம், அவரால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு உதவி செய்யறாரு. அவரையும் நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. ஏன் தொந்தரவு பண்றோம்? இனிமே கரண்ட்லாம் ஒன்றும் தேவையில்ல. இருக்கிற ஒரு மிஷின்ல தைப்போம். அப்படியே மொத்தமா நம்ம எல்லாரும் வேலையை பார்ப்போம். உங்க யாருக்காவது நான் சொல்றது புரியுதா இல்லையா? இன்னும் இந்த கடையில என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. உங்களை மாதிரி நல்லவங்களை என் கஷ்டத்துக்காக கூட வச்சுக்கிட்டு மேல மேல கஷ்டப்படுத்தினா கடவுளை என்ன மன்னிப்பாரா? எல்லா கஷ்டத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போற ஒருத்திக்காக மறுபடியும் அவளுக்கு எந்த உதவியும் செய்யாம எங்க வாழ்க்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு போயிட்டோம்னா அந்த கடவுள் எங்களை மட்டும் மன்னிப்பாரா அபி? அக்கா, எனக்கு கோவம் வருது. எனக்கும் கோபம் வருது. நானும் பிராணாயாமா பண்ணுவேன். எனக்கும் தான் கோவம் வருது. நானும் தான் பண்ணுவேன். நான் மட்டும் சும்மா இருப்பேனா? நான் மனுஷன் இல்லையா? எனக்கு கோவம் வராதா? நானும் பண்ணுவேன். இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? உன்னை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்களை துரத்த முயற்சி பண்ண வேணான்னு தான் சொல்றோம். நீ துரத்துனாலும் இந்த கடையை தேடிதான் மறுபடியும் வருவோம். நீங்களாவது போவீங்க. நான்லாம் கடையை விட்டு காலடி வெளியே எடுத்து வச்சாதானே. உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கூட என்கிட்ட பணம் இல்ல. இப்ப நான் என்ன செய்யட்டும்? உன்கிட்ட யாரும் சம்பளம் கேட்கலையே. நாங்க என்ன உன்கிட்ட வேலை செய்யறோம்னு நினைச்சியா? அபி, இங்க பாரு. கடை உன்னோடது இல்ல, எங்களோடது. புரிஞ்சுக்கோ. கணேசா, உன் கடையாவே இருக்கட்டும். எவ்வளவு நேரம் இதே வேலையை பாப்பேன். போ, அடுத்த வேலையை பாரு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது. இவ்ளோ நல்லவங்களை என் கூடயே விட்டுட்டு போயிருக்கியம்மா. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்மா. இந்த கடையை மட்டும் மூடிடக்கூடாது. எப்பெல்லாம் உனக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நீ சாமி முன்னாடி வந்து நில்லு. உன் கஷ்டத்தை தீர்க்க துணைய ஒரு ஆள் அனுப்புவாரு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உன் மனசுல இருக்க கஷ்டத்துல அந்த சாமி கிட்ட கொட்டிட. உன் கஷ்டத்தை தீர்க்க கண்டிப்பா ஒருத்தர அவரை அனுப்பி வைப்பாரு. ஹாய், நான் வரேன், இருங்க.
அப்புறம் ம். சமபந்தி ம். எவ்ரி ஃப்ரைடே எங்கள் கம்பெனி சார்பாக நான் தான் பண்ணிட்டு வரேன். ஓ, எப்பவும் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டே இருக்கீங்க. அதான் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் நல்லது பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். நீங்கள் தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஹே, ஐம் ஜஸ்ட் கிடிங், சீரியஸாலாம் இல்லை. நான் உங்களை கடுப்பாய்த்துறேண்ணா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அபி, நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும்போது என் உலகத்துக்குள்ளே உங்களால் எப்படி வர முடியும்? ரொம்ப நல்லா பேசுறீங்க. பேசணுங்க. பேச தெரியாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நானும் ஒரு ஸ்டேஜில் இருந்து தான் பேச கற்றுக்கிட்டேன். யார் எதை கொடுத்தாலும் அதை பேசியே வித்துருவேன். அதே மாதிரி எனக்கு வேணுங்கிற ஒன்றை மற்றவங்கள விட லெஸ் ப்ரைஸ்க்கு அடித்து பேசி வாங்கிடுவேன். தெரியும். எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லைன்னா அவ்வளோ பெரிய கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுமா? நிச்சயமா. பட் இந்த சக்ஸஸ் க்ரோத் இதுக்கெல்லாம் நான் மட்டும் காரணம் இல்லை. என்னோட டிசைனர்ஸ், என்னோட மார்க்கெட்டிங் டீம்னு டேலண்டட் பீப்புள் எல்லாருடைய சப்போர்ட்டும் என் கூடவே இருக்கிறதுனால தான் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். நான் என்னுடைய எம்ப்ளாயீஸை எப்பவுமே நல்லா பார்த்துப்பேங்க. அவங்க தான் நான் தான் அவங்க. உங்களுக்கு பெருந்தன்மை கூட நிறையா இருக்கு. என்னால் தான் உங்கள் கம்பெனியில் வேலை செய்ய முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் கூட நல்லா தான் பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? அதிகமாக பேசிட்டேனா? நோ, அப்படிலாம் எதுவும் இல்லையே. எங்களோட கம்பெனி டோர் எப்போ உங்களுக்காக திறந்தே இருக்குங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான். உங்கள் திறமையோட கம்பேர் பண்ணி பார்த்தா என் கம்பெனியில் ரொம்ப சின்னது தான். ஏங்க, இப்போ எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க? கோவப்படாமல் என்ன பண்ண முடியும்? என்ன உயர்வா சொல்லணுன்றதுக்காக உங்களை நீங்களே ஏன் குறைச்சிக்கிறீங்க? ஓகே ஓகே, கூல் கூல். அப்புறம் அபி, கடையில் எப்படி போயிட்டு இருக்கு? என்னாச்சு, ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் உங்க வார்த்தைக்குள்ள நிறைய விஷயம் ஒளிஞ்சிருக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. அபி, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் கேட்குறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. என்னாச்சு? நேற்று திடீர்னு கடைக்கு முன்னாடி ரோடு போடுறதா சொல்லி ஜல்லியெல்லாம் கூட்டிட்டாங்க. திடீர்னு கரண்ட்டை கூட கட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு நெருக்கடி ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு கூட யோசிக்க முடியல. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆஹா இல்லை, நானே சமாளிச்சுப்பேன். நீங்க எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்றீங்க, எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? அதான் தெரியல. எங்கள் பில்டிங் ஓனர் வீட்டில் இருந்து ஒரு ஒயரை போட்டு கரண்ட்டை இழுத்துருக்கோம். அதில் தான் வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். நல்லவங்களுக்கு எங்கே இருந்தாவது ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடச்சிட்டே இருக்கும்னு எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கும் கவலையப்படாதீங்க. நானும் என்னுடைய புண்ணியத்தில் பாதி உங்களுக்கு தரேன். ம், புண்ணியத்திலையா? நீங்கள் என்ன கர்ணனா? ஏன், காரணம் மட்டும்தான் கொடுக்க முடியுமா? இந்த அசோக்கும் கொடுக்குறவன் தான். 1 minute. கை நீட்டுங்க. சிரிக்காம கையை நீட்டுங்க. சிரிக்காம டக்குன்னு கையை நீட்டுங்களேன். இந்தாங்க பிடிச்சுக்கங்க. இந்த செகண்ட்ல இருந்து என் புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே, அவ்வளவுதான். இனிமே எல்லாமே சரியாயிடும். ஓகே, சரிங்க, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். ஹலோ, சொல்லுங்கக்கா. எங்க இருக்க அசோக்? இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியறதில்ல. ரொம்ப பிஸியா இருக்க போல. நத்திங். எப்போ நம்ம கம்பெனி பேர்ல அன்னதானம் பண்ணுவோம்ல, அந்த கோயில தான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ இப்படி இருந்ததே இல்லையே. திஸ் இஸ் நாட் யுவர் கேரக்டர்.
கோவில், அன்னதானம். வாட்ஸ் ஆல் திஸ்? அம்மா சொன்னாங்க இதெல்லாம் செஞ்சால் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறையும்னு. அவங்க என்னுடைய நல்லதுக்காக தானே சொல்லுவாங்க, அதான் செஞ்சு பார்க்கலாமேன்னு. ஓகே, கேரி ஆன். பை தி வே, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டெய்லர் பொண்ணு ஜாபுக்கு வரலையே? அசோக், சொல்லுங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்தேன். அவ கடை ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கான், சுத்தமா அங்க பவரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ கூட அவ யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நானே அவகிட்ட ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், அது கூட அவ வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க பில்டிங் ஓனர் வீட்டில இருந்து கடைக்கு பவர் எடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஷீ இஸ் ரியலி ஸ்ட்ராங். நோ, அது திமிர். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி மறுபடியும் அவகிட்ட நம்மள பேச வைக்கிறதுக்கான பிளான். நோனோக்கா, நான் அவகிட்ட பேசல, அவளோட ஆட்டிடியூடே அதான். அசோக், இட்ஸ் ஓகே. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். பாய்க்கா. ஹலோ, அபி கடையில பவரை கட் பண்ணா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கே ஜாபுக்கு வந்துருவான்னு சொன்னேன். அவ பில்டிங் ஓனர் வீட்ல இருந்து வயர் போட்டு கரண்ட் எடுத்து கடை ரன் பண்ணிட்டு இருக்கா. ஓ, என்னது? நான் சொல்லணுமா? அடுத்து என்ன செய்யணும்னு உனக்கு தெரியாதா? ஏய், எனக்கு உன் பதில் தேவையில்லை. நான் சொன்னது நடக்கணும். தட்ஸ் இட். அந்த அபி டெய்லர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மள தேடி வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? இது பார், இதுக்கப்புறம் உயிர் போற சூழ்நிலை வந்தா கூட இதை செய்ய சொன்னது அசோக்குன்னு தான் சொல்லணும். என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்ச, அப்புறம் நானே பார்க்காத அனாமிகாவை நீ பாப்ப. இந்த கடையோட ஓனர் யாரு? நான் தான் சார். என்ன விஷயம்? துணி தைக்கணும். உன் கடையில கரண்ட் கட் பண்ணிட்டாங்களே இபி சர்வீஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் எப்படி உங்க கடை கரண்ட் வந்தது? அது பில்டிங் ஓனர் வீட்ல இருந்து. கேட்டுக்கங்க சார், திருட்டு கரண்ட்னு அவங்களே சொல்றாங்க. நீங்க என்னமோ அபி டெய்லர் கண்ணியமானவங்கன்னு சொன்னீங்க. சார், கத்தாதீங்க சார். கஸ்டமர் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நான் எதுவும் வேணும்னு பண்ணல சார். டெலிவரி கொடுக்க வேண்டிய துணி நிறைய இருந்துச்சு, அதை தச்சே ஆகணும். பவர் மிஷின் வேற, அதான் வேற வழி தெரியாம பண்ணிட்டோம். ஓ, கரண்ட் திருடிட்டு காரணம் சொல்றியா? தப்பிச்சுக்கலாம்னு ஐடியாவா? சார், ஒயர் தானே சார் இழுத்தோம், அதுக்கெல்லாம் பேர் திருட்டா சார்? கரண்ட்லாம் திருடுனா காக்கா மாதிரி சாக்கடிச்சு செத்துற மாட்டாங்களா சார்? என்ன சார் நீங்க? சார், ஐயோ சார். ஏய், அடி கிண்டலா இருக்க உனக்கு? தோலை உரிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. வாங்க தம்பி. வாங்க தம்பி. எதுக்கு சார் அடிக்கிறீங்க? என்ன விஷயம் சார்? யாரு நீ? என் மகங்க. நீ யாரு? கோயம்புத்தூர் கலெக்டரா இல்ல இந்த ஏரியா கவுன்சிலரா? நான் உன்னை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். நீங்க நிக்கிறது எங்களுடைய பில்டிங். உங்க பில்டிங்னா சல்யூட் போட்டு பேசணுமா? சார், கொஞ்சம் கோவப்படாம என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? இந்த கடைக்கு நாங்க கரண்ட் கட் பண்ணிருக்கிறப்போ இந்த பொண்ணு அபி உங்க வீட்ல இருந்து திருட்டுத்தனமா கரண்ட் எடுத்திருக்கு. சார், அபி ஒன்றும் கரண்ட் திருடல. நான் தான் எங்க வீட்ல இருந்து ஒயரை எடுத்து கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். கடையும் எங்களோடது, வீடும் எங்களோடது. அது எப்படி சார் திருட்டு கரண்ட் ஆகும்? சார், முதல்ல நீங்களாம் கிளம்புங்க சார். ஏய், யார கிளம்ப சொல்ற? சார், என்ன இருந்தாலும் நீங்க கணேஷ் அடிச்சது தப்பு. அடிச்சது தப்புன்னா அப்ப நீங்க செஞ்சது சரியா? நீங்க பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா?
வீட்டு சர்வீஸ் வேற, கமர்ஷியல் சர்வீஸ் வேற. இது கூடவா தெரியாம பில்டிங் ரன் பண்றீங்க? அதுக்காக நீங்க மேல கை வைப்பீங்களா? அப்புறம் நான் கொஞ்சுவாங்களா? சார் ப்ளீஸ் சார், நாங்க செஞ்சது தப்பு தான் சார், எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது. அவங்கள தண்டிக்காதீங்க சார். நாங்க வேணா அந்த ஒயரை இப்பவே கழட்டி விட்டுறோம். ஒயரை கழட்டி அணிஞ்சிட்டா நீங்க பண்றதெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? விசாரிக்க வந்த அதிகாரியை மிரட்டினா சும்மாவா இருப்பாங்க? சார், இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணுங்க சார். கோர்ட்ல பேசிக்கிட்டோம் சார். அரெஸ்டா? சார், கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தது நான். அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க என்னதான் பண்ணணும்? அபி, நீ கடைக்குள்ள போய் வேலையை பாரு. இது எங்க பிரச்சனை, நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம். சும்மா இரு ரகு. சார், நீங்களாம் படிச்சவங்க, பெரியவங்க. ஒரு சாதாரண டெய்லர்னா எனக்கு சட்டத்தை பத்தி என்ன சார் தெரியும்? உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சு மன்னிச்சுக்கோங்க சார். பாவம், விட்டுருங்க சார். நான் என்னமா வேணும்னு வந்து அவன் அடிக்கிற மாதிரி பேசுற? என் கடமையை தான் செய்யற. நியாயமா அவர் சொன்ன மாதிரி ஒன்னதான் முதல் அரெஸ்ட் பண்ணணும். பொம்பளை பிள்ளையாச்சே, பாவா, மத்தவங்க பார்த்து அசிங்கம்னு நின்று பேசிட்டு இருக்க. யோ, அவனை வண்டியில ஏத்து. ஓகே சார். போ. ஐயோ சார், வேண்டாம். என்ன சார் லாயரை பார்த்துட்டு நானே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். எனக்கும் சட்டம் தெரியும். வாரண்ட் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. பெரிய அரசியல் லீடரு, இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் வேணும். சார், இங்க பாருங்க, அனாவசியமா பையன் மேல கை வச்சீங்க, நல்லதில்ல. ஆமா, கையை விட சொல்லுங்க. கான்ஸ்டபிள், அப்பையும் புள்ள 2 பேர்த்து வண்டியில ஏத்தியா? ஸ்டேஷன்ல வச்சு தோலை வச்சுக்கலாம். ஏத்தியா? சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் வேணாம் சார். ஐயோ, வா, யாரும் பேசாதீங்க. அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ் சார். சார் அவங்கள விடுங்க சார். வா வா சார், விடுங்க ஓ, வண்டியில ஏறியா? சார், அசோக், ஹாய். உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடலையே? ஹேய், நோ ஃபார்மல் கொஸ்டின்ஸ். நீ என்ன பேசணுமோ அதை என்கிட்ட பேசு. யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். யூ ஆர் மை லவபிள் சிஸ்டர், ரைட்? என்னக்கா? நான் எப்பவுமே உன்னோட நல்லதுக்காக தான் எதையுமே சொல்லுவேன். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? அக்கா, என்னக்கா இப்படி கேட்குற? உன் லைஃப்ல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்கள்லயும் என்னோட பங்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லிக்கா, அதுல என்ன தப்பு இருக்கு? அக்கா, இப்பதான் எனக்கு கோவம் வருது. அந்த அபி டெய்லர்ல அவளுக்கு கோவம் வந்த உடனே ஏதோ இப்படி சம்திங் பிராணாமயம் ஐ ஜஸ்ட் ஃபர்காட். இந்த மாதிரி தான் எப்படி என்னமோ பண்ணுவா. பார்க்கறதுக்கு கூட ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். நானும் இனிமேல் அதுதான் பண்ண போகிறேன். இப்போது நீ என்கிட்ட இதை பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்புறம் இது பேசாமல் இப்படியே இருந்தா எனக்கு கோவம் வராதா? சரி, அசோக், பாத்தியா, இதுதான் எனக்கு பிடிக்கல. என்னது பிராணாயாமாவா? ஆமா, அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் எதை பேசினாலும் நீ கடைசியா வந்து முடிக்கிறது அபில தான். இல்ல, யா, பட் யூஆர் ரைட். ஆனா எனக்கே ஏன் அப்படின்னு புரியல. ஏன்னா 24 ஹவர்ஸும் நீ அந்த அபிய பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்க.